பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஆடுகளை எங்கே விற்றா அதிக விலை டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்க முடியும் என் சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் டெய்லியும் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள நான் வாட்ச் பண்ணிகிட்டே வருவேன். யார் அதிக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ஒரு கிவ்அவே வந்து கொடுக்க போகிறோம். என்னென்னா ஒரு ஆட்டு குட்டியாக கூட இருக்கலாம். அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலுக்கு கீழே லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. ஆடு வளர்ப்பில் லாபம் சம்பாதிப்பது நல்ல இன ஆடுகளை வளர்ப்பது மட்டும் கிடையாது. அவற்றை சரியான இடத்துல சரியான நேரத்தில் விற்கிறது தான் அதிக லாபம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த 2026 எந்த இடங்களில் ஆடுகளை விற்றா நல்ல விலை கிடைக்கும், எந்த மாதங்களில் விற்பனை செய்வது லாபம், எந்த தவறுகளை வந்து தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆட்டோட விலையை நிர்ணயிப்பது அதன் எடை மட்டும் கிடையாது. இனம், உடலமைப்பு, வயது, ஆரோக்கியம், சந்தையில் உள்ள தேவை, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் விலையை வந்து தீர்மானிக்குது. உதாரணமாக ஒரு நல்ல உடல் அமைப்போட 35 கிலோ எடையுள்ள ஒரு கன்னியாடு அதே எடையுள்ள சாதாரண ஆட்டை விட 2000 - 5000 வரைக்கும் அதிக விலைக்கு விற்கலாம். அடுத்து எங்கே விற்கலாம் அப்படின்னா, உங்கள் ஊரில் வரும் சிறிய வியாபாரிடம் உடனே விற்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பெரிய வார சந்தைகளுக்கு எடுத்து செல்லுங்கள். தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் நடைமுறை பெரிய சந்தைகளில் போட்டி அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருந்தால் நல்ல விலையும் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, உங்கள் பகுதியில் உள்ள இறைச்சி கடை உரிமையாளர்கள் இந்த பெரிய பண்ணையாளர்களோட நேரடி தொடர்பு வச்சுக்கொள்ளுங்க. இடைத்தரகர்கள் இல்லாமல் விற்றா கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆன்லைன்லையும் விற்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லா சமூக வலைதளங்கள்லேயும் ஆடுகளை விற்கிறாங்க. அதில் விற்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஆட்டோட தெளிவான புகைப்படம், வீடியோ, எடை, வயது, இனம் இந்த விவரங்களை பதிவிட்டால் நேரடி வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். எப்போ விற்கணும் அப்படின்னா, பக்ரீத்து, பொங்கல், இந்த கோவில் திருவிழா, திருமண காலங்கள் இந்த சமயங்களில் இறைச்சி தேவையும் அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் நல்ல தரமான ஆடுகளுக்கு அதிக விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விலை உயரும் காரணத்தினால நீண்ட நாட்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா தீவன செலவும் அதிகரிக்கும். செலவையும் லாபத்தையும் கணக்கிட்டு முடிவு செய்யும். இப்போ விலை உயர்த்தும் சில ரகசியங்களை வந்து நான் சொல்லட்டுமா? சந்தைக்கு அழைச்சி செல்றதுக்கு முன்னாடி ஆடுகளை சுத்தமாக வச்சுக்கணுங்க. நோய் பாதிப்பு இல்லாமல் பராமரிக்கணும். எடையை வந்து சரியாக அளந்து வச்சுக்கணும். ஒரு வியாபாரியை மட்டும் விலை வந்து கேட்கக்கூடாது, நிறைய பேர்கிட்ட கேட்கணும். குறைஞ்சது 3 பேரிடம் விலையை கேட்ட பின்னாடி தான் விற்க முடிவு செய்யணும். பொதுவாக விவசாயிகள் செய்யும் தவறுகள் என்னென்னு தெரியுமா? முதல் விலை சொன்ன உடனே ஆடுகளை வந்து விற்றுறது, எடை தெரியாமல் விற்கிறது, சந்தை விலையை முன்பே தெரிஞ்சு கொள்ளாமல் செல்வது, நோயற்ற அந்த ஆடுகளை வந்து நல்ல ஆடுகளை சேர்த்து விற்பது. இந்த தவறுகளை தவிர்த்தாலே ஆயிரக்கணக்கில் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். லாப கணக்குன்னு பார்த்தலாமா? உங்களிடம் 20 ஆடுகள் இருப்பதாக வச்சுக்கொள்ளுவோம். ஒரு ஆட்டுக்கு சராசரியாக 1500 கூடுதல் லாபம் கிடச்சிச்சு அப்படின்னா 20 × 1500 எவ்வளவு? 30,000 கூடுதல் வருமானம். அப்போ 100 ஆடுகள் இருந்துச்சுன்னா அதே கணக்கில் நம்ம வந்து விற்றோம் அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி தெளிவாக பார்த்துவீங்க. அதே மாதிரி சிலர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்க மாட்டாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நான் இப்போ ஒரு ரகசியமாக வந்து சொல்ல போகிறேன். இது வந்து லாபத்தை ஆயிரக்கணக்கில் வந்து உயர்த்துக்கும். ரகசியம் நம்பர் 1, ஆட்டோட எடையை துல்லியமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது. சந்தைக்கு செல்றதுக்கு முன்னாடி அதோட எடையை போடாமல் கூட்டி போகாதீங்க. ரொம்ப அனுபவமானவங்களுக்கு தெரியும், இந்த ஆடு வந்து இவ்வளோ விலை, இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் இப்போ தான் புதுசாக விற்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் எடை போட்டு கொண்டு போங்க. அதனால் என்னென்னா, பேரம் பேசும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கையாக இருக்கும். நல்ல தீவனம் கொடுத்து உடல் அமைப்பை வந்து மேம்படுத்துங்க. விற்பனைக்கு வந்து 30-45 நாட்களுக்கு முன்னாடி சத்தான தீவனம், பச்சை தீவனம், போதுமான தண்ணீர் இதெல்லாம் குடித்து ஆட்டோட உடல் அமைப்பு வந்து அழகாக இருக்கும். வாங்குபவர்கள் முதல்ல பார்ப்பது என்ன தெரியுமா? அதோட உடல் தோற்றம் தான். அடுத்து ரகசியம் நம்பர் 3, நோயற்ற ஆடுகளே அதிக விலை பெறும். கண்களில் நீர் வடிதல், அடுத்து மூக்கில் சளி, நொன்றது,
இந்த கழிச்சல் போன்ற அறிகுறி இருந்தால் வாங்குற உடனே விலையை வந்து குறைக்க முயற்சிப்பாங்க. அதனால் தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் இதெல்லாம் வந்து தவறாமல் போட்டுருங்க. அடுத்த ரகசியம் நம்பர் 4, ஒரே நேரத்தில் பல ஆடுகளை விற்பனை செய்கிறது. ஒரு ஆட்டை விட 10 அல்லது 20 ஆடுகளை ஒன்றாக வாங்க பல வியாபாரிகள் வந்து விரும்புவாங்க. இதனால் மொத்த விலையும் உயர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ரகசியம் நம்பர் 5, இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற ஆடுகளை தனித்தனியாக வச்சுக்கிறது. நல்ல பரம்பரை கொண்ட அந்த கிடாக்கள், பெண் ஆடுகள் வந்து இறைச்சி ஆடுகளை விட அதிக விலைக்கு வந்து விற்கப்படலாம். எல்லா ஆடுகளையும் ஒரே வகையாக நினைக்காதீங்க. ரகசியம் நம்பர் 6, புகைப்படமும் வீடியோவும் எடுங்க. இப்போது பல வாங்குவது என்னென்னா, முதல்ல மொபைலில் பார்த்து வாங்க முடிவு செய்கிறாங்க. நல்ல வெளிச்சத்தில் முழு உடல் வந்து தெரியும் வகையில் வந்து என்ன செய்யணும்னா படம் வந்து வீடியோ எடுக்கணும். அதனால் நம்பிக்கை அதிகரிக்கும். ரகசியம் நம்பர் 7, சந்தை விலையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். உங்கள் பகுதியில் உள்ள மற்ற ஆடு வளர்ப்பாளர்கள், வியாபாரிகள் சந்தைக்கு சென்று வராங்கல்ல, அவங்ககிட்டலாம் இது ரேட்டை கேட்டு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் குறைஞ்ச விலைக்கு நீங்கள் விற்க மாட்டேங்க. ரகசியம் நம்பர் 8, பேரம் பேச அவசரப்படாதீங்க. முதல் விலை சொன்ன உடனே சம்மதிக்க வேண்டாம். அமைதியாக மற்ற வாங்குபவர்களிடம் பேசுங்க. பல நேரங்களில் சிறிது பொறுமை கூடுதல் 1000 ரூபாய் வருமானத்தை கூட தரலாம். ரகசியம் நம்பர் 9, நிரந்தர வாடிக்கையாளர்களை உருவாக்குங்க. ஒரு தடவை நம்ம நல்ல தரமான குட்டிகளை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அவங்களே தொடர்ந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எதிர்கால விற்பனையையும் எளிதாக்கும். ரகசியம் நம்பர் 10, செலவையும் லாபத்தையும் எழுதி பழகுங்க. ஒரு ஆட்டுக்கு வாங்கிய விலை, தீவன செலவு, மருத்துவ செலவு, போக்குவரத்து செலவு, விற்ற விலை, வாங்கிய விலை எல்லாத்தையும் வந்து ஒரு நோட்டில் பதிவு போட்டு எழுதி வைங்க. இதனால் ஒரு ஆட்டில் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக அறியலாம். ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஆடுகளை வளர்ப்பது முக்கியம். ஆனால் சரியான சந்தையை தேர்வு செய்வது, சரியான நேரத்தில் விற்பதை வெற்றிகரமான ஆடு வளர்ப்பாளர் அடையாளம். சந்தை நிலவரத்தை தொடர்ந்து கவனிங்க. வாங்குபவரோட நல்ல தொடர்பு வச்சுக்கோங்க. உங்கள் ஆடுகளோட தரத்தை வந்து உயர்த்துங்க. 2026 ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறுவது நிச்சயம்தான். ஓகேங்களா. அதனால் மறக்காமல் தரமான ஆடுகளை சரியான நேரத்தில் சரியான வாங்குபவரோட விற்றா உங்கள் வருமானம் கணிசமாக உயர்த்த முடியும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களை சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோ செய்யணும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிவ்அவே யார் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா. அதனால் உங்கள் ஆடை வளர்க்குறது மட்டும் இல்லை, விற்கிறதுலையும் அதோட லாபம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லாபம் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும். முக்கியமான அந்த பண்டிகை காலங்களில் விற்கிறது மிக மிக சிறந்தது. ஏன்னா லாபத்தை அதிகரிக்க அதான் முக்கியமான வழியும் கூட. நம்ம வியாபாரிகிட்ட விற்கிறதோட சந்தையில் விற்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.